சிவகார்த்திகேயன் சார், நீங்க வந்து ரஜினி சார் இமிட்டேட் பண்ணும்போது அவரோட ஃபேஸ் கட் ரொம்ப இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவரை கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி காமிங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் இன்னைக்கு சப்போஸ் வந்திருந்தாருன்னா சைமா இங்கே வருகை தந்திருக்கோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்களே. அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப தெய்வமாக பார்க்குற ராஜ்குமார் சாரோட ஃபேமிலியிலேருந்து புனித் சார், சிவா எல்லாரும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் நம்ம கூட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா எங்கே இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி பார்த்து தமிழ் ஆர்டிஸ்ட்டை சந்தோஷமாக வச்சுக்கிற என்ன வாழ வைக்கும் தெய்வங்களாக ரசிக பெருமக்களை உங்களுக்கு என்னுடைய வணக்கம். சொன்னாங்க இந்த மாதிரி சைமா அவார்டு இருக்கு சொன்னாங்க. என்னம்மா அப்படி கேட்டேன். சைமா அப்படி சொன்னாங்க. சைமா என்ன சைமா புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க சார், நீங்கள் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அங்கே நான் இருப்பேன் சொன்னேன். இங்கே வந்துட்டு உங்க முன்னாடி நிற்கிறேன் பேசுகிறேன். இங்கே நிறைய பேர் அவார்ட்லாம் வாங்குறாங்க. நமக்கு அவார்டு அதெல்லாம் வந்து அப்புறம் தான். முதல்ல ரசிகர்களோட கைத்தட்டல், அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. அது கிடைக்குது சொல்லி சொன்னா அப்புறம் அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. மலேசியா ரொம்ப சந்தோஷம். நாம அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கோம், டிசம்பர்ல வருது சொன்னாங்க. லிங்கா வந்துகிட்டே இருக்கு. உங்களை சும்மா வேற டைமென்ஷன்ல சும்மா அதிர போதில்ல. இதே மாதிரி நீங்களும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி அந்த திருவண்ணாமலேஸ்வரர் ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.